ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். இப்போ நான் எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யாரில் வந்துக்கிறேன். செய்யாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிணறு இருக்குது. ஆனால் பக்கா சூப்பராக இருக்குது தண்ணியெலாம். இது பாருங்கள், அந்த கிணறு எப்படி இருக்குது, அந்த தண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் லைவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பார்த்தீங்கன்னா பியூராக இருக்குது, எந்த ஒரு கலங்கள் இல்லாமல் நல்லா சூப்பராக தான் இருக்குது தண்ணி, எந்த ஒரு இது இல்லாமல் பாருங்கள் பியூராக தான் இருக்குது. இந்த லொக்கேஷன் எனக்கு சரியாக தெரில, நான் கேட்டு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்ரீத்துக்கு தேவையான பார்த்தீங்கன்னா மாடுங்கள்லாம் ரொம்ப கம்மி விலையில் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசங்கள்லாம் குளிர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பியூராக தான் இருக்குது, எந்த ஒரு கலங்களும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த பையன் குதிக்கிறான் பாருங்கள். எனக்கு பிள்ளைங்கன்னு ஆசை தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியாது. சரி என்ன தெரியுது, சும்மா மீடியம் மட்டும் தான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீச்சல் தெரியாது உண்மையில். ஆனால் பசங்க நல்லா நீச்சல் தெரியாது. நம்ம நீச்சல் தான் நம்ம பிள்ளைங்களாம் எங்கே நம்ம நீச்சல் தெரியல, சும்மா ஒரு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நீச்சல் ஆட்டம்